செல்வா, இங்கே யாரோ தங்கியிருக்காங்கடா. ஆமாடா, கையிலேயே புடவெல்லாம் கிடக்குடா. மெழுகுவத்தி நம்ம ஏற்றி வச்சது எரிஞ்சுக்கிட்டே தான்டா இருக்குது. அது விட்டுறா சொல்லுவோம், அந்த பக்கத்தே நம்ம போகணும். அவ்வளோதான். நான் தான் உங்களுக்கு படைச்சது. தூக்கம் வருமா என்னன்னு தெரியல, கையெல்லாம் சுட்டுக்கிட்டு போகிறேன். ஹாய் ஆல் ரைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் சிவா ரைஸ். இன்றைக்கி இந்த ஒரு 40 ஹவுஸ் இருக்கக்கூடிய இடத்த தான் குணா ப்ரோ எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம கூட குணா ப்ரோ வந்திருக்காரு. அப்படி இந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு குடும்பம், அவங்க அப்பா இழந்துட்டு ஒரு பெண் அவங்க அம்மாவும் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. ஆனால் அவங்க கணவர் இருந்த காரணத்தினால அவங்க இன்னொரு ஆம்பளைக்குள்ளாம் இல்லீகல் அஃபேரில் ஈடுபட்டுருக்காங்க. இது அந்த பொண்ணுக்கு பிடிக்கல. ஆனால் அந்த பொண்ணு இதே இடத்துல ஒருத்தனை உயிராக காதலிச்சிருந்துச்சு. ஒரு நாள் நைட்டு 7 மணியை போல் அவங்க அம்மா வச்சுருக்க ஆள் இந்த வீட்டுக்குள்ளே வந்து அவர் கூட அந்த பொண்ணு கூட தப்பாக நடக்க முயற்சி பண்ணார். இந்த பொண்ணு வீட்டில் இருக்க விளக்கமாத்தை எடுத்து அடித்து அவரை விரட்டி விட்டுருச்சு. அவர் கொஞ்சம் ஒரு சின்ன பொண்ணுக்கிட்ட அடி வாங்கிட்டோமே அப்படின்னு அவங்க அம்மாவுக்கு ஃபோனை போட்டு இந்த மாதிரி சொல்லிடுச்சு. அவங்க அம்மா என்ன ஏதுன்னு கூட கேட்கல. இங்கே வந்து முடிய பிடிச்சி அந்த பொண்ணை அடித்து அசிங்கப்படுத்தி விட்டாங்க இங்கே இருக்க வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களாம். ஸோ அந்த பொண்ணு நைட்டு இவங்க அம்மா தனி ரூமு, இந்த பொண்ணு தனி ரூமு. அவங்க வீட்டில் ஃபேனில் தூக்கு மாட்டிகிட்டு இறந்துருச்சு. அதனால் இது ஹாண்டடாகவே ஆயிடுச்சு. இந்த இடத்துல யாருமே இப்போ குடியிருக்க முடியாமல் இருக்குது. நாங்கள் இந்த இடத்துல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அந்த பொண்ணோட ஆவியை வெளியே எடுத்துகிட்டு வரலான்னு பார்த்துருக்கோம். இந்த வீடு கொஞ்சம் கட்டின மாதிரி பாதியிலே விட்ருக்கு. ஆனால் இதுக்கு அடுத்து இருக்க வீடெலாம் கட்டி பக்காவாக இருக்குது. எங்களால் போக முடியல இப்போ மழைனால. முடிஞ்ச அளவுக்கு மழை நின்றுச்சுன்னா நான் வெளியில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். ரொம்ப மழை காய், என்ன சட்டெல்லாம் நனைஞ்சிருச்சு, தலையெல்லாம் நனைஞ்சிருச்சு. இன்னைக்கு எப்படியாவது இந்த வீட்டில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துடணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காண்டி தான் இங்கே வந்திருக்கோம். இங்கே என்ன தான் இருக்குது, ஆல்ரெடி நிறைய யூடியூபர்ஸ் வந்திருக்காங்க இந்த இடத்த எடுக்கிறதுக்காண்டி. இங்கே என்ன தான் இருக்குது அப்படின்றத பார்த்துடணும் அப்படின்றதுக்காண்டி தான் இங்கே வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், வெயிட் பண்ண வேணாம். வீடியோக்குள்ளே போயிடலாம் இருக்குது. ஆனால் அந்த சைடில் உள்ளே இருக்க வீடெலாம் நல்லா கட்டி எலக்ட்ரிக்கல்லாம் இழுத்து இந்த பூசு வேலைலாம் எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம இப்போ இந்த வீட்டை தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் இருக்கோம். பாட்டு ப்ரோ கை கொடுக்குறியா ப்ரோ? கையா ப்ரோ. இங்கே ஏகப்பட்ட வீடுங்க இருக்கும் போலே. 40 வீட்டுக்கு மேலே இருக்கும்டா. ஆனால் அந்த சைடில் இருக்க வீட்டெலாம் வச்சுக்கேன் நல்லா கட்டி பக்காவாக வச்சுருக்காங்க. அந்த சைடில் இருக்க வீடெலாம் நல்லா கட்டி பக்காவாக இருக்குது. இப்போ இந்த சைடில் ஒரு 10 வீடு மட்டும்தான் கட்டிட்டு இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் லைன் போகிறதுக்கு அப்படியே விட்டு நல்லா வீடுலாம் பயங்கரமாக கட்டி விட்ருக்காங்க. பக்காவாக கட்டியிருக்கோம். இன்னும் அந்த சைடில் இருக்க வீடெலாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கேன் பூசு வேலை எல்லாமே பண்ணி இந்த மாதிரி ஃபுல்லாமே பூசியிருப்பாங்க. பூசிட்டு எலக்ட்ரிக்கல் இது எல்லாமே பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்மளால் மழை காரணத்தினால அவங்களால அங்கிட்டு போக முடிய மாட்டேங்குது. லைட்டாக தூரல் போட்டுகிட்டே இருக்குது. ஏற்கனவே வரும்போது நனைஞ்சிட்டு வந்துட்டோமா, அதனால் நாங்கள் நீங்கள் பார்த்தாலே தெரியும் நாங்கள் ஏற்கனவே வரும்போதே நனைஞ்சிட்டு வந்துட்டோம். அதனால் கொஞ்சம் லைட்டாக தூரல் போட்டுக்கிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் ஸோ இந்த தூரல் ஒவ்வொரு வீடாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். இங்கே என்ன அமானுஷம் இருக்குது அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இருக்கா இல்லையா, இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ப்ரோ என்ன ப்ரோ பண்ணிகிட்ருக்கேன்? ப்ரோ அடுத்த வீட்டுக்கு போமா? ஏன் இங்கே தான் எதுவுமே இல்லையே. வாங்க சரி வா அடுத்த வீட்டுக்கு அலசி ஆராய்வோம் எங்கே இருக்குன்ட்டு தேடி பிடிப்போம். ஓகே. தூரல் போட்டுறது நின்றுச்சான் பாரு ப்ரோ. நின்றுச்சு. இந்த வீட்டில் என்ன ஏதாவது அமௌண்ட் இருக்கான்னு பார்ப்போம்.
கைஸ் அடுத்து நம்ம இந்த வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இதில் ஏதாச்சும் அமானுஷம் ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். ப்ரோ வா ப்ரோ, கையை கொடு ப்ரோ. ஏடியா ப்ரோ, கை ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. என்ன ப்ரோ இது குச்சியா? ஏதாச்சும் இருக்கீங்களா? நாங்கள் உங்களை பார்க்க தான் வந்திருக்கோம். இப்போ பகல் நேரத்தில் குடிப்பாங்க என்னோட டம்முன்னு ஒரு சவுண்டு வந்துச்சு. இல்லை சொல்லுவா 4வது வீட்டுக்கே செம்ம டர்ஜ் ஆகுது. ஏய் என்னடா மேலே வந்து விழுகுற மாதிரி இருக்குடா. எங்களை பயமுறுத்த நினைக்காதீங்க. நான் உங்களை பார்க்க தான் வந்திருக்கோம், உங்ககிட்ட பேசுறதுக்கு தான் வந்திருக்கோம். சொல்லுவா ஆனால் இங்கே இருக்காங்கடா, அது மட்டும் நம்மளுக்கு தெரியுதுடா. சொல்லுவா நீ அவங்கள ஏதோ கூப்பிட்றதுக்காண்டி ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொன்னியே, அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன்? குணா அந்த பொண்ணுக்கு எப்படி பார்த்தாலும் வச்சுக்கேன் இளம் வயசில் தான் செத்துருக்கு. அது இப்போ எப்படின்னு பார்த்தா முஸ்லீம் இதில் சின்னும்பாங்க. நம்ம அதில் தீராத ஆட்சியில் செத்தா மோகினியாக தான் இருக்கும். அவங்கள நம்ம இப்போ கொலுசு சவுண்ட் நல்லா கேட்கலாம். கொலுசு சவுண்ட்ரா நம்மக்கிட்ட தான் வராங்களா? நான் இப்போ எப்படி பண்ணி வர வைக்க போகிறேன்னா வச்சுக்கேன், என்கிட்ட ஒரு சேலை, குங்குமம், இந்த மஞ்சள் கயிறு இது எல்லாமே இருக்குது. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் வெளியில் வர வைக்க போகிறேன் அந்த ஆவியை. எப்படியும் இது பிடிச்சிருக்கும் எல்லா பெண்களுக்கும் அந்த ஆவியை. அவங்க நம்மளை பிடிச்சிட போகிறாங்கடா. குணா நான் அதுக்கு அந்த இதோட காதலனாவே மாற போகிறேன். குணா காதலனா மாறி தான் இது பண்ண போகிறேன். அக்கா யாருக்கா? அக்கா இருக்கீங்களாக்கா? அக்கா பயமா இருக்கு. எதுவும் பண்ணாதீங்க. ஐயோ செல்வா அட்ரா வீடெல்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குடா. லைட்டு ஒழுங்காக அடிச்சு காட்டுறா. எங்கடா எங்கடா ப்ரோ? குணா ப்ரோ எப்படியும் அது இங்கேக்குள்ளே தான் இருக்குது. நான் கொடுத்தேன்லாம் கொண்டாந்தெல்லாம் அந்த ஐட்டம்லாம் எங்கே இருக்குது? இந்தா பையில் இருக்குது. அதை எடு எல்லாத்தையும். வா இந்த இதுகளே வச்சு இது பண்ணுவோம். செல்வா நம்மளை பிடிச்சிடாதுல்ல. அப்படியே பிடிச்சாலும் உடனே பிடிக்காது, என்ன தான் பிடிக்கும். வா பயந்துட்டு இருந்தால் சரியாக வராது. நான் அந்த ஆன்மாவை இங்கே வெளியே விடாததுக்கு இந்த பட்டு புடவை மாதிரி இருக்கு இந்த புடவை. பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த புடவை, துண்ணூறு, குங்குமம், மல்லிகைப்பூ, வளையல், பாசி, இது எல்லாத்தையும் சேர்த்து படைச்சிட்டு இது நல்லா இருக்கேன். பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இது குங்குமம், இது துண்ணூறு, இது மஞ்சள், குங்குமம், துண்ணூறு எல்லாமே வச்சுருக்கேன். இந்த ஒரு கேண்டில் வண்டி தான் ஏற்றி வைக்கணும். துண்ணூறு குங்குமம் நல்லா வச்சுட்டு வந்துருக்கோம். எப்படியும் அது ஒரு பெண்ணுங்கிறனால. இப்போ நம்ம எப்படி இதெல்லாம் லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு மெழுகு ஊற்றி மட்டும் ஏற்றிட்டு அதை கூப்பிட போகிறோமா? ஆமாம் ப்ரோ. ஃபுல்லாக ஒரு வேளை வந்துட்டாங்கன்னா என்னடா பண்ணுறது? வந்துட்டு அந்த துணியை எடுத்துகிட்டு கொடுக்கணும் போக வேண்டியதான்.
உங்களுக்கு தேவையான மஞ்சள், குங்குமம், துண்ணூறு எல்லாமே வச்சுருக்கேன். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு மல்லிகைப்பூ, உங்களுக்கு பிடிச்ச கலரில் சிவப்பு கலரில் பட்டு புடவை மாதிரி இது வந்து வாங்கி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதை ப்ரோ லைட் ஆஃப் பண்ணு ப்ரோ. ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ணிவிட்டு கேமரா இங்கேயே செட்டப் பண்ணிருக்கோம், வந்து எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். சரியா ப்ரோ? ஓகேடா சொல்வா. இப்படி அந்த பெண் பண்ணி இங்கே வந்து எடுக்க பார்ப்போம். நம்ம பக்கத்தில் இருக்கிறத ஏதாச்சும் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்போம். ஓகேயா? நம்ம போகும்போது சொல்லிகிட்டே போவோம். முழுசு சவுண்டு இங்கே எங்கேயோ தான் கேட்டுச்சு. கேட்குது. லைட் ஆஃப் பண்ணிட்டு ஒரு மெழுகு வச்சு தான் இந்த இடத்துல கேமரா செட்டப் பண்ணு. கூகுள் நம்ம கூட எடுத்துருவா. கைஸ், நாங்கள் இந்த இடத்த விட்டு நாங்கள் கொஞ்சம் வெளியே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வர போகிறோம். அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் டைம் கொடுக்க போகிறோம். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கொலுசு சவுண்ட்லாம் கேட்டுச்சு. அதனால் கேமரா அங்கேயே செட்டப் பண்ணிட்டு போகிறோம். ஆனால் அப்புறம் கோபுரம் எப்படி என்னன்னு வருது. நம்மளும் கோபுரம் எடுத்துகிட்டு இப்போ வெளியே கிளம்பிட்டோம். இங்கே வந்து நாங்கள் கேமரா செட்டப் பண்ணிட்டோம். கைஸ், நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இங்கே ஏகப்பட்ட வீடு அபாண்டடாக தான் இருக்குது. எதனால் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பெண்மணியால் மட்டும்தான் இந்த வீடு வந்து அபாண்டடாக ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க நிறைய பேர். ஏன்னா நிறைவேறாத ஆசையோடு செத்துருக்கனால அவங்களோட ஆன்மா வந்து இங்கேயே சுற்றிட்டு இருக்கதாகவும் அவங்கள வீடு கட்ட விடாமல் தடுத்ததாகவும் சொல்கிறாங்க. அதனால தான் இந்த வீட்டில் இருக்கவங்களாம் அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. பாருங்கள், பார்க்கும்போதே செம பயங்கரமாக இருக்குது. இப்போ எனக்குலாம் அல்லு இல்லை. செல்வா ப்ரோ வேறு அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறேன்னு சொன்னாரா? அதெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரில. கைஸ், வேறு வழி இல்லை. நம்ம தான் எப்படியாச்சும் ரிஸ்க் எடுத்து அவங்க காதலன் மாதிரி இது பண்ணி அந்த பெண்ணோட ஆவியை கொண்டு வரணும். பார்த்து ப்ரோ, கொஞ்சம் ஏதோ சவுண்டெலாம் கேட்குது. ப்ரோ கொஞ்சம் கை கொடு ப்ரோ. ஓகே ப்ரோ வந்துடுறேன் ப்ரோ. இங்கே வீடு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே இதில் தான் கட்டியிருக்காங்க. இங்கே பாருங்கள், பகல் நேரத்தில் எப்படிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் வீட்டை. கைஸ், பகல் நேரத்தில் இந்த மாதிரி இதுக்கு தான் கைஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நைட் நேரத்தில் அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அந்த அமானுஷ்யத்தோட ஆட்டம்னு கூட சொல்லலாம்.
சொல்லலாம். ப்ரோ இதை எடு ப்ரோ, அங்கிட்ட ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம் ப்ரோ. ப்ரோ எல்லாம் முள்ளு மண்டி பயங்கரமாக ஆயிடுச்சு ப்ரோ. குணா ப்ரோ செல்வா என்ன அது அங்கே வச்சா தானே இது? இங்க எப்படா வந்தது? தெரியலடா, நானே இப்போ தான்டா பார்க்குறேன். செல்வா போடா போடா, கேமரா செக் பண்ணுவேன்டா, போடா சீக்கிரமா ஓடுறா. டே ஓடுறா. எப்படா செல்வா அந்த வழியில இங்க வந்திருக்கு? எந்த வீட்டுலடா வச்ச? நீதாடா வச்ச? இந்த வீடு தான்டா. மெழுகுவத்தி எரியுதுடா. நீங்களே வச்சுக்கோங்க, அதெல்லாம் எங்களுக்கு ஒன்று வேணாம். போடா போடா, அப்படி தான்டா, ரைட் சைடா. பயங்கரமானதுடா. ஓ பண்ணி முடிச்சாச்சு, கிளம்பிடலாம்டா. வேணாம்டா, போதும்டா. பயம் அள்ள விடுதுல. செம்ம பயமா இருக்கு. இன்னும் அந்த மெழுகுவத்தி நம்ம ஏற்றி வச்சது எரிஞ்சுக்கிட்டே தான்டா இருக்கு. அது விட்டுறா சொல்லுவோம், அந்த பக்கத்தே நம்ம போக வேண்டாம். அவ்வளோதான். நான் தான் அதெல்லாம் உங்களுக்கு படைச்சது. தூக்கம் வருமா என்னன்னே தெரியல, கையெல்லாம் சிலுத்துக்குச்சு பாடுறா. அதெல்லாம் நினைக்கும் போது வேணா நம்ம இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடலாம். சரி ஓகே, நம்ம இதோட முடிச்சுப்போம். கைஸ் நானும் குணா ப்ரோவும் இதோட எக்ஸ்பீரியன்ஸ் முடிச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். இதுக்கு மேலே எங்களால் இருக்க முடியாது 2 பேரால் தனியாக. ப்ரோ நம்ம இங்கேருந்து போயிடுறது பெட்டர் ப்ரோ. வண்டி நிற்கிறதுல இங்கே. சரி ஓகே கைஸ், நாங்கள் இன்னும் ஒரு நல்ல அடுத்த ஒரு 100+ பக்காவாக சந்திக்கிறோம் கைஸ். ஓகே பை பை.